நம்ம பாடி மசிலை ட்ரெயின் பண்ணுற மாதிரி பிரெயினோட மசில்ஸை ட்ரெயின் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். நம்ம செய்கிற விஷயத்த தவிர வேறு எதுவும் யோசிக்காமல் திரும்ப திரும்ப நம்ம அந்த பிரெயின் மசிலை இன்க்ரீஸ் பண்ணணும்னா திரும்ப திரும்ப நான் அட்டென்ஷன்லேயே பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணணும். நம்ம இப்போ எப்படி ட்ரெயின் ஆகிட்டு இருக்கோம்னா மல்டி டாஸ்கிங் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அதுக்கு ட்ரெயின் ஆகிட்டு இருக்கோம். நம்ம பிரெயின் வந்து அதுக்குரிய ஆர்கனே கிடையாது. ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும்தான் பண்ணுறதுக்குரிய ஆர்கன் தான் பிரெயின். அப்போ ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். மசிலை ட்ரெயின் பண்ண மாதிரி பிரெயினை ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு வந்து மெடிடேஷன் ஒரு டூல். ஃபஸ்ட்டு காலை 20 மினிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாதாரணமாக மெடிடேஷன் பொசிஷனில் உட்காரோம் இல்லையா, இதெல்லாம் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு சேரில் உட்காந்துட்டு ஒரு கண்ணை மூடிட்டு ஜஸ்ட்டு நம்ம ப்ரீதிங்கை வாட்ச் மட்டும் பண்ணணும். அதாவது இந்த காற்று வந்து எப்படி மூக்குக்குள்ளே போகுது, எப்படி தொண்டைக்குள்ளே போகுது, நம்மளோட செஸ்ட் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, காற்று எப்படி வெளியில் போகுது, இதை மட்டும் நம்ம அப்சர்வ் மட்டும் பண்ணணும். அதாவது அப்சர்வ் மட்டும் பண்ணணும்னா அதுக்கு ஒரு எந்த ஒரு மீனிங் எதுவும் கொடுக்காம நம்ம ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணணும். ஸோ அப்சர்வ் பண்ணும்போது நம்மளோட அட்டென்ஷன் எல்லாமே அந்த காற்று உள்ளே போய் வெளியில் வர்றதுல தான் இருக்குது. ஏன் நம்ம வந்து காற்று மேலே கான்சென்ட்ரேஷன் வைக்கிறோம்னா, ஹியூமன் பிரெயினுக்கு வந்து மூவிங் ஆப்ஜெக்ட் மேலோட அட்டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு பொருளை பார்க்காம அந்த காற்று வந்து நம்ம எவ்வளோ அசைவு கொடுத்து உள்ளே போகுது வெளியில் வருதுன்றது அட்டென்ஷனோட கொடுக்குறோம். இப்போ ஏன் இது வந்து நம்மளோட பிரெயின் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய பாஸ்ட்டை பற்றி எதுவும் யோசிக்காமல், ஃப்யூச்சரை பற்றியும் எதுவும் யோசிக்காமல் அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நம்மளோட பிரெயினை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரைனிங்கை வந்து நம்ம காலையில் ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் உட்காந்து பண்ணலாம். இல்லைனா நம்ம எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம பிரெயின் மசிலை ட்ரெயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் ஆப்ஷன் எப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம செய்கிற வேலையில் ஃபுல் அட்டென்ஷனோட பண்ணணும். நம்மளோட பின்னாடி இருக்க கோவத்தை, ஃப்யூச்சரில் இருக்க என்னென்னலாம் பண்ண போகிறோன்ற எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லாமல், இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்து சாங்கை லிசன் பண்ணுறேன்னா என்னோட முழு கவனமும் அந்த சாங்கில் மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேறு எதுலேயுமே இல்லாத போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம பிரெயின் மசிலை வந்து ட்ரெயின் பண்ணலாம்.